ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் மித்ராக்காக ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக இது வாங்கலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அவங்க அப்பா எனக்கும் மித்ராவுக்குமே தெரியாமல் சர்ப்ரைஸாக ஆர்டர் பண்ணிட்டாங்க. கொரியர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் என்ன போட்டிருக்காங்கன்னு. அப்போ தான் நாங்களே பார்த்தோம். ஆக்சுவலாக மித்ராவுக்கு அது என்னன்னு தெரியாதுல்ல. ஸோ அவள் ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டடாக இருந்தாள். ஏன்னா யூஸ்வலாகவே அவள் எந்த கொரியர் பாக்ஸ் வந்தாலுமே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாள். அதே மாதிரி தான் இதுலேயும் இருந்தாள். அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எல்லாம் வெளியில் எடுத்தாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் தனித்தனியாக இருந்தது. அது கூடயே ஒரு மேனுவலும் இருந்தது, எப்படி அசெம்பிள் பண்ணணும் அப்படின்ட்டு. அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருந்தாங்க. அசெம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்விங் தான் ரெடி பண்ணோம். ஸ்விங் ரெடி பண்ணாலுமே மித்ரா கெஸ் பண்ணிட்டா அவளுக்கு தான் ஏதோ ஒரு ஐட்டம் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத. அப்புறம் ஸ்விங் ரெடி பண்ணதும் அவள் அதில் ஏறி உட்காந்து விளாட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்லைடரே அசெம்பிள் பண்ண ஆரம்பித்தோம். ஓவராலாக அசெம்பிள் பண்ணி முடித்தோடனே மித்ரா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. டே ஃபுல்லாக அதில் தான் அவள் விளாண்டுட்டே இருந்தாள். ஸ்லைடரில் மட்டும் ஸ்டார்டிங் அவள் விளாடுறதுக்கு கொஞ்சம் பயந்தாள். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண நல்லாவே விளாட ஆரம்பிச்சிட்டான். ஓவராலாக நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். ஏன் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வாங்கி இவள் விளாடுவாளான்னு யோசித்தோம். பட் நல்லா என்ஜாய் பண்ணான். ஸோ உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களாம் இருந்தாங்க, இந்த மாதிரி வாங்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ.